God bless the Bible school students. And it seems like ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வேதாம கல்லூரி மாணவர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். I know that Southwest India is a long way from California, but there's no distance in miles when it comes to the Lord. கலிபோர்னியாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கு மிக நீண்ட நெடிய தூரம். ஆனால் நம்முடைய இருதயங்கள் எல்லாம் அருகாமையிலே இருக்கிறதை போல நான் உணர்கிறேன். I'm so pleased that you're studying the Word of God in college. நீங்கள் வேதாகம கல்லூரியில இணைந்து தேவனுடைய வார்த்தையை கற்று வருகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். The Bible says, study to show yourself approved, a workman that needeth not to be ashamed. பாருங்கள், நீங்கள் உங்களுடைய ஊழியத்திலே வெட்கப்படாதபடிக்கு நீங்கள் கற்று நிச்சயத்தீவைகளில் நீங்கள் உறுதியாய் இருக்கும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். God is so pleased that you're preparing yourself to minister for the Lord Jesus Christ. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் வேதாகமத்தை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நினைப்பது என்னை காட்டிலும் கர்த்தர் மிகவும் பிரியமாய் இருக்கிறார். I'm so pleased to be able to say a prayer for all the Bible school teachers, students. வேதாம கல்லூரி மாணவர்களுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் நான் ஜெபிப்பது நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Father, you're wonderful, Lord. பிதாவே, நீர் அருமையான தேவன். I pray for every student that's studying the word of the Lord. கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படிக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு மாணாக்கர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். We know that they all sacrifice. ஆண்டவரே, அவர்கள் தியாகம் செய்துதான் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை நீ நன்றாக அறிவீர். But you have called them and you have anointed them to proclaim your word. நீர் அவர்களை அழைப்பித்து அவர்களை அபிஷேகம் பண்ணி உம்முடைய வார்த்தைக்கு அவர்கள் ஊழியம் செய்யும்படிக்காக நீர் அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். And so now I pray for each student, Lord, that number one, they will have a pathway to have a close relationship with the Lord Jesus Christ. ஆண்டவரே, முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு நெருங்கிய தொடர்பு அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும், ஒரு நெருங்கிய உறவு இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் அதிகமாய் உம்மை நோக்கி நான் வேண்டுதல் பண்ணுகிறேன். I pray, Lord, that all their needs would be met. தேவனே, அவர்கள் ஒவ்வொருடைய தேவைகளை நீர் அதின் காலத்திலே ஏற்ற வேளையிலே சந்திப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். Bless them in their secular work. அவர்களுடைய உலக பிரகாரமான வேலைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Bless their families, I pray. அவர்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். And we're so pleased that they're gaining new knowledge. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஞான வெளிப்பாட்டின் அறிவை பெற்றுக் கொள்வதற்காக நன்றி சொல்லுகிறேன். Knowledge in the word of the Lord. தேவனுடைய வார்த்தையின் மேலே இருக்கிறதான ஞான அறிவை அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. But more than anything else, I pray that God, you would give them wisdom. எல்லாவற்றுக்கு மேலாக தேவ ஞானம் அவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப இருப்பதாக. Give them wisdom to proclaim your word. உம்முடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கக்கூடிய ஞான அறிவை அவர்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். And now I bless each of them and also the faculty, Lord. அவர்கள் மாணாக்கர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். I bless them now in the name of the Father and of the Son and the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.
God bless each of you, and I hope someday to be able to meet you person to person. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே ஒருவர் முகமுகமாய் சந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. Now ஆமென். we're ready to receive the word of the Lord. எஸ், நாம் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோமாக. Well, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I'm so glad to be here. Stotram. உங்கள் யாருக்கும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. Stotram. ஸ்தோத்திரம். Hallelujah. அல்லேலூயா. I'm really rejoice. I'm rejoice because கர்த்தருக்குள் and beside the circumstance, we have to rejoice in the Lord. சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்க வேண்டும். அதுவே நம்முடைய பலனாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். My brother and sister, I know that you're going through very hard time. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையினுடைய கடுமையான சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் கடந்து போகிறீர்கள் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். And trust me, we understand for what you going through right now with this situation with the COVID. இந்த கொரோனா நாட்களிலே எவ்வளவு மோசமான நாட்கள் வழியாக நீங்கள் கடந்து போகிறீர்கள் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். I remember sometime when we was talking with Pastor Victor, he heard us many times how we was feeling about the situation here. அநேக நேரங்களிலே பாஸ்டர் விக்டர் அவர்களோடு கூட நாங்கள் பேசும்போது இந்த கொரோனா நாட்களிலே எப்படியாக நாங்கள் உணர்கிறோம் என்பதை அவரிடத்தில் நாங்கள் அதிகமாய் நாங்கள் சம்பாஷணை பண்ணியிருக்கிறோம். We cannot have a service in our church because everything was closed, churches closed, commercial closed, everything closed. கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, வணிக நிறுவனங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, சபைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது. நாங்களும் நீங்கள் கடந்து போகிற கடினமான சூழ்நிலை வழியாக ஒரு நாள் கடந்து போனோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். The situation was not easy, but right now we start coming out from that situation. We're praying that very soon your situation will be changed. பாருங்கள், அந்த கடினமான அந்த சூழ்நிலை வழியாக நாங்கள் கடந்து போனோம். இன்றைக்கு தேவன் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஒவ்வொன்றாய் மாற்றி எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாகாணத்திலே நல்ல காலங்களை தேவன் கொடுத்து வருகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Remember that our attitude counting when we going through the hard time. நம்முடைய வாழ்க்கையினுடைய கடினமான பகுதியின் வழியாக கடந்து போகும்போது நம்முடைய குணாதிசயம் என்ன என்பதை நம்முடைய வாழ்க்கையினுடைய சுவாபமே அதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. And thinking about attitude, I want to speak to you about A attitude, 4 attitude, negative, and 4 will be positive. So நாம் கடினமான பாதையின் வழியாக கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான நேர்மறையான சுவாபங்கள், எதிர்மறையான சுவாபங்கள், இவைகள் 4 நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம்.
So we will start with the 4 attitude, negative attitude that pull you down or hold you to go to your goal. நியமித்திருக்கிற அந்த இலக்கை அடைய முடியாதபடிக்கு உங்களுக்கு தடையாய் காணப்படுகிற 4 சுவாபங்கள், எதிர்மறையான சுவாபங்கள் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். So let's go start with this attitude. Attitude number 1. முதலாவது சுவாபம், எதிர்மறையான சுவாபம். The number 1 attitude, negative attitude will be doubt. எதிர்மறையான முதல் சுவாபம் எதுவென்றால் சந்தேகப்படுவது. Remember, this attitude will pull you far away from your goal. பாருங்கள், இந்த சந்தேகம் என்கிற எதிர்மறையான இந்த சுவாபம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை விட்டு உங்களை தூரம் இழுத்து கொண்டு போய்விடும். Everything that we will read right now in this teaching will be about Moses and the Israeli people. நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிற இந்த பாடத்தில் வருகிற 2 கதாபாத்திரங்கள் யார் என்றால், முதலாவதாக இஸ்ரவேல் மக்களுக்கு இரட்சகனாகவும் அங்கே தலைவராகவும் ஏற்படுத்தின மோசே பற்றியும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சுவாபங்களை பற்றியும் தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். So we will start with Exodus chapter 14:11. Pastor Victor will read Exodus 14:11 and we will see how the people doubt. அங்கே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை முதலாவது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? We see the people was ready free from Egypt. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியிலே இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து அவர்கள் மோசேயோடு பேசுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். They was ready to cross the Red Sea. நல்ல கவனிங்கள். அந்த இடத்திலே செங்கடல் இப்பொழுது மூட போகிறது. அந்த செங்கடலுக்கு முன்பதாக நின்று கொண்டு அவர்கள் மோசேயோடு தர்க்கம் பண்ணுகிறார்கள். But of course they don't know that the Red Sea can be open for them. நன்றாக கவனிங்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாது செங்கடலை கர்த்தர் அவர்களுக்காக 2ஆக பிளக்கப் போகிறார் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். One thing they know, the whole army of Pharaoh came right now against them. நன்றாக கவனியுங்கள். இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பார்த்தது காரியம் என்னவென்றால், பார்வோனும் அவனுடைய சேனையும் இஸ்ரவேல் மக்களை பின் துரத்தி கொண்டு வருகிறதை மாத்திர காட்சிகளை தான் அவர்கள் பார்த்தார்கள். So now they are in between the army and the Red Ocean. நன்றாக கவனியுங்கள். இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது நடுமையமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்பதாக பார்வோனும் அவனுடைய சேனையும், அவர்களுக்கு முன்பதாக அங்கே செங்கடல், மூடப்பட்ட செங்கடல் இருக்கிறதை காண்கிறோம்.
The Bible said that they was afraid. வேத வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்களாம். And of course, that is the first thing that going through our life when we go into a hard situation, a fear. சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே மிக கடினமான பாதையின் வழியாக நாம் கடந்து போகும்போது நம்முடைய உள்ளத்தை முதலாவது பிடிப்பது பயம் என்கிற சுவாபம். That's why they come with the first attitude and they start doubt. And when they doubt, that is a sin. முதலாவது கவனித்துக் கொள்ளுங்கள், தேவன் அவர்களை நடத்துகிறபடியிலிருந்து பின்வாங்க செய்கிற முதல் எதிர்மறையான சுவாபம். And when they doubt, now we see that they want to go back to Egypt. This one is the point number 2. They want to go back. So attitude, they hold you to go to your goal is 1, doubt, 2, your past. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், சந்தேகம் என்கிற ஆவி வந்துவிட்டால் நீங்கள் முன்னேற முடியாது. அந்த சந்தேகம் என்கிற அந்த சுவாபம் உங்களை பின்னோக்கி இழுத்து கொண்டு செல்லும். அவருடைய சிந்தனைகளிலே அவர்கள் பின்மாற்றம் அடைந்தார்கள். Brothers and sisters, sometime we will be in between the hard situation, a hard situation in front of you, a hard situation in the back of you, but God wants that you come believer in what he says. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், தேவன் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை இருக்கும்போது சில சமயத்திலே நமக்கு பின்பதாகும், நமக்கு முன்பதாக சில கடினமான சூழ்நிலைகள் காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில சந்தேகத்தின் ஆவியை துரத்திவிட வேண்டும், பின்மாற்றத்தின் காரியங்களை நாம் அகற்றிவிட வேண்டும். 2 things you can do: surrender and go to your past, or believe in your heavenly Father. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில 2 தெரிந்தெடுப்பு. ஒன்று, சந்தேகப்பட்டு பின்மாற்றம் அடைவது, அல்லது கர்த்தரை விசுவாசித்து தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நித்திய ஆசீர்வாதத்தை நோக்கி செல்வது. 2 தெரிந்தெடுப்பு உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. And I am speaking right now to you, my brother. Yes, to you. I speaking to you right now. You don't have another choice. You going and be afraid to a coronavirus, or you will believe who is your God. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த நாட்களிலே நீங்கள் எதை பார்த்து பயப்படுகிறீர்கள்? கொரோனா வைரஸை பார்த்து நீங்கள் பயப்பட்டு பின்மாற்றம் அடைய போகிறீர்களா, அல்லது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நித்தியத்தை நோக்கி நீங்கள் ஓட போகிறீர்களா? So your attitude is very important. உங்களுடைய சுவாபம் என்பது மிக மிக முக்கியம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. 4 attitude. Number 1, doubt. Number 2, your past. முதலாவதாக சந்தேகப்படுவது, இரண்டாவது பின்மாற்றம் அடைவது. Number 3, the Bible says that they murmur. I have different words. I have different words for murmur. Okay, I will read some in English and Pastor Victor will read to you
and others. I have it here, the Mormon can be gossip. They criticize, okay? They comment, negative comment. They carp, they protest, they grumble, they complain. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஜனங்கள் எல்லாரும் மோசேக்கு விரோதமாக அங்கே குற்றம் சாட்டினார்கள், முறுமுறுத்தார்கள், குற்றம் கண்டுபிடித்தார்கள், அவருக்கு எதிரடையாக கருத்துக்களை தெரிவித்தார்கள். அவர்கள் முன்னேற முடியாதபடிக்கு மோசேயை பற்றி தவறான வதந்திகளை பரப்பினார்கள் என்பதை தான் நான் ஒரே வார்த்தையிலே சொல்ல முடியும். When they want water, they complain. அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் போதெல்லாம் அவர்கள் மோசேயின் இடத்திலே போய் அங்கே குற்றவாளியாக மோசேயை பார்த்து அங்கே மோசேயின் இடத்திலே முறுமுறுத்தார்கள். When they want something to eat, the manna, they complain. அவர்களுக்கு மன்னா தேவைப்பட்ட போதெல்லாம் மோசேயின் இடத்துல போய் வாதாடினார்கள், சண்டையிட்டார்கள் என்று பார்க்கிறோம். Another time, again, they need water, they thirsty, they complain again. மீண்டுமாக அவர்கள் தாகம் எடுத்து அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்ட போது மோசேயின் இடத்திலே போய் அங்கே வாதம் செய்தார்கள், மோசேயை பற்றி முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். I was asking my husband, how can tell someone in the good way, very polite, how you can say someone in the polite way that ஒருவரை அமைதலாய் இருங்கள் என்பதை எவ்வளவு சாதுவாக சொல்ல முடியும் என்று என் கணவனிடத்தில் ஒரு முறை நான் கேட்டேன். This kind of people, how you can tell this kind of people that they do in this one, that they have this this attitude or this behavior, how you can tell them in the good way? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முறுமுறுக்கிற, எதிர்த்து பேசுகிற, கோல் சொல்லுகிற, அவரை பற்றி வதந்திகளை பரப்புகிற, தேவையில்லாத காரியங்களை பேசுகிற, முறுமுறுக்கிற, குற்றம் சாட்டுகிற இப்படிப்பட்ட ஜனங்களிடத்துல எப்படி பிரதியுத்தரமாக, மெதுவாக, அமைதலாக, அவர்களுடைய மனம் நோகாதபடிக்கு எப்படி அமைதலாயிருங்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? Brother and sister, I have one how say in the good way, in the medium way, in the hard way. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அமைதலாய் இருங்கள் என்று சொல்லி ஒரு ரெண்டு விதத்துல சொல்லலாம். ஒன்று, கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லலாம், அதட்டி சொல்லலாம், அல்லது பிரதியுத்தரமாக, மெருதுவாக, மெல்லமாக அமைதலாய் இருங்கள் என்று சொல்லலாம். I don't know what Pastor Victor will tell you, but let me tell you something in very good way, one, and the medium and the hard way. It's like this. Hush up, hush up. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மெருதுவான பிரதியுத்தரமாக அமைதலாய் இருங்கள் என்று சொல்வது வேற, அதுக்கு பதிலாக அமைதலாயிருங்கள், சற்று அமைதலாய் இருக்கும்போது நன்றாக இருக்கும் என்ற அமைதியான வழியில நீங்கள் சொல்லலாம். When something you don't like it, in the medium way we say, be quiet about it. பாருங்க, சில சமயத்துல உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் யாராவது பேசும்போது அவரிடத்துல போய் சற்று கொஞ்சம் அமைதலா இருக்கிறீங்களா அப்படி என்கிற வார்த்தையை மெருதுவாக பயன்படுத்தலாம். But sometimes people continue and continue, complain and complain, and criticize and criticize everything.
So that kind of people, sometimes we have to say it, shut out your mouth. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க எவ்வளவு மெதுவான பிரதியுத்திரம், அமைதலா இருங்க, கம்மன் இருங்க, அமைதலா இருங்க, எவ்வளவு நீங்கள் உங்களை தாழ்த்தி அவர்களை அமைதலா இருக்க சொன்னாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் குற்றங்களை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் கோல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களிடத்துல பார்த்து நீங்கள் அமைதலா இருக்க போகிறீர்களா இல்லையா என்பதை தெளிவாக நீங்கள் சொல்லிவிட வேண்டும். There is very negative attitude. அது எல்லாம் எதிர்மறையான சுவாபம் என்பதாக நாம் பார்க்கிறோம். If we complain about our authorities, we complain with the spiritual authorities, our pastor, our leaders, and we complain about everything in our congregation, that attitude can hold you down to go to your Canaan. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய மேல் அதிகாரத்தை பற்றி நாம் தவறாக அவர்களுக்கு விரோதமாக எதிராக எழும்பி நாம் நிற்கும் போது, அவர்களுக்கு விரோதமாய் நாம் குற்றங்களை கண்டுபிடிக்கும் போது, தேவன் நமக்காக வைத்திருக்கிற கானான் தேசத்திற்கு நேராக நாம் பயணம் போய் சேர முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். Let me tell you, your pastor, we make decision, a very tough decision. What we do? We have continue have a meeting, or we close complete the meetings. He will please with some people, and maybe he don't please another people. பாருங்கள், சில சமயத்துல சபைகளிலே கூட்டம் நடைபெறும். சில ஜனங்கள் 2 வகையாக இருக்கிறார்கள். சில ஜனங்களிடத்தில் போதகர் மெதுவாக பேசுவார். சில ஜனங்களிடத்திலே போதகர் சற்று கடினமாய் நடப்பார். அந்த மாதிரி சூழ்நிலையிலே உங்களுடைய சுவாபம் எவ்விதமாய் இருக்கிறது? Support your pastor and support the decision that they made. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்க போதகருக்கு உதவியாக நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர அவருக்கு எதிரடையாக நீங்கள் நிற்க கூடாது. Pray for them and support them. அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள். Now, so let's go to a review. We just talking about 4 attitudes. They hold you down. They made your goal. Number 1, thou, your past, murmur, and then we go into idolatry. 4 எதிர்மறையான சுவாபங்கள் உங்களுடைய இலக்கை அடைய முடியாதபடிக்கு தடுக்கிறது. அது என்னென்ன சுவாபங்கள்? முதலாவதாக சந்தேகம், 2வதாக பின்மாற்ற ஜீவியம், 3வதாக முறுமுறுக்கிற சுவாபம், 4வதாக விக்கிரக ஆராதனை. So remember when Moses went to the mountain, and then Moses was in the presence of the Lord, but the people down in the mountain, they will complain and they say to the priest, we want to have a God. பாருங்கள், மோசே மலையிலே தேவனுடைய சமூகத்திலே அங்கே 40 நாட்கள் காத்திருந்த போது மலை அடிவாரத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆரோனிடத்தில வந்து அவர்கள் முறையிட்டார்கள், எங்களை வழி நடத்தக்கூடிய தெய்வம் எங்கே? எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொன்னபோது அங்கே ஆரோன் ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். The Israeli, they was too usual to have different image, to see something. So they want something now. They made the decision and they say, we want to have a golden calf. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள்.
மோசே காணவில்லை. மோசே மலையிலே போய் அங்கே அமர்ந்து விட்டார். தேவனுடைய சமூகத்துல உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தெய்வம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஆரோனிடத்துல முறையிட்டார்கள். ஆகவே தாங்கள் அணிந்திருந்த பொற்கடுக்கண்களை, தங்க காரியங்களை, தங்க மாலைகள் எல்லாம், தங்கத்தை எல்லாம் அங்க ஆரோனிடத்துல கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆரோனோ அதை வடிவமைத்து ஒரு பொன் கன்று குட்டியை செய்வித்தான். இதோ ஜனங்கள் எல்லாரும் அந்த பொன் கன்று குட்டியை வணங்க ஆரம்பித்தார்கள். The image, a different God, was in his mind and in the heart. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆரோனுடைய இருதயத்திலே இருந்த அந்த நினைவுகள், எண்ணங்கள், தேவனை பற்றிதான ஒரு நினைவுகள், அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் முற்றிலும் வேறுபட்டதாய் காணப்பட்டது. They remember about the cow that they have there, and they want a cow to worship now. நன்றாக கவனிங்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு இப்பொழுது தேவை எதுவென்றால் ஒரு மாடு, ஒரு கன்றுக்குட்டி. ஆகவேதான் அவர்கள் கன்றுக்குட்டியை மனதில் வைத்து அதன்படி, அந்த நினைவின்படி அவர்கள் பொன் கன்றுக்குட்டியை செய்வித்தார்கள் என்று பார்க்கிறோம். They forgot about the 10 plague that God sent when they was in Egypt. All the animal, the cow, everything died because the power of the Lord was more strong than all image about the Egypt they have. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மோசே அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு முன்பதாக எகிப்திலே நடந்த சம்பவங்களை இஸ்ரவேல் மக்கள் மறந்து போய்விட்டார்கள். என்றால் வாதைகள் அங்கே இறங்கின போது கர்த்தருடைய பலத்த கரம் அங்கே இஸ்ரவேலருக்கு, அதாவது எகிப்தியருக்கு விரோதமாய் வந்தபோது எகிப்தில இருக்கிற சகல நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எல்லாரையும் அவருடைய கர்த்தருடைய கரம் கொன்று போட்டது என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். They stay more time in the desert because the hard attitude. அவருடைய இருதயங்கள் அதிகமாய் கடினப்பட்டு இருந்தபடியினாலே தேவன் அவர்களை வனாந்தரத்திலே நடக்க வைத்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். So we want that you, my brother and sister, you go for your goal. அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பிரயாணப்படுங்கள். That's why we want to speak right now about 4 things. ஆகவேதான் இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிற மேலும் 4 குறிப்புகளை நன்றாக கவனித்து கேளுங்கள். So the first attitude will be believe. முதலாவது நல்ல சுவாபம், நேர்மறையான சுவாபம் எதுவென்றால் விசுவாசிப்பது. கர்த்தரை விசுவாசிப்பது அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பதாகும். Let's go read the Bible in Exodus chapter 14:14. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிப்பதை கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மாய் இருப்பீர்கள் என்றான். Amen. God will fight for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். God will do it again. கர்த்தர் ஏற்கனவே செய்தார், அவர் மீண்டும் இன்னொரு முறை உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். Please
let your attitude be in the right attitude, believing that God can do it again. Hallelujah. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த காரியங்களை உங்களுக்கு முன்பதாக இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நேர்மறையான சிந்தனை எப்பொழுதும் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கட்டும். That's why in the verse 14, God say to Moses, tell the people, keep going. ஆகவேதான் அந்த 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே இங்கிருந்து புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். Don't see the army, your enemy. Keep going, march, move on. உங்களுடைய எதிராளிகளை பார்க்காதிருங்கள், பின்னிட்டு பார்க்காதிருங்கள். உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த பாதையிலே நீங்கள் தொடர்ந்து போங்கள், பிரயாணப்படுங்கள் என்று கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். This word is for someone right now. I'm telling you, brother and sister, move on of this situation. ஆண்டவர் இந்த வேளையிலே சிலரோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஒரே இடத்துல நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து எழும்பி செல்லுங்கள். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நீங்கள் புறப்பட்டு போங்கள், பிரயாணப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Maybe you will say, but it's not easy. Yes, it's not easy, but the Lord say, I will open a way for you. பாருங்கள், சில சமயத்துல நாம் முறுமுறுக்கலாம், ஐயா நீங்கள் சொல்வது நன்றாயிருக்கிறது, ஆனால் எழும்பி செல்வது, எழும்பி போவது என்பது கடினமான ஒரு காரியம். ஆம், கடினமான காரியம்தான். ஆனால் உங்களை எழும்பி போக சொல்லுகிறவர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் உங்களுடைய இலக்கை நீங்கள் போய் சென்றடையலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. But your attitude to go to your goal has to be keep going. நன்றாக கவனியுங்கள். உங்களுடைய நினைவுகள் எல்லாம் எதுவென்றால் இலக்கை போய் அடைவதாகும். அந்த இலக்கை அடையும் வரைக்கும் நீங்கள் அமைதலாய் இருக்கக்கூடாது. Number 3. மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். Listen. கவனத்தோடு கேளுங்கள். Put attention. காது கொடுத்து கேளுங்கள். Put attention what the Lord want that you hear. கர்த்தர் உங்களிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். என்ன காரியம் என்பதை காது கொடுத்து கவனமாய் கேளுங்கள். Exodus chapter 19 verse 5. யாத்திராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். Stotram. Hallelujah. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. Hear, listen. கவனமாய் கேளுங்கள். In Deuteronomy 6:6. Can you read it, Pastor? உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. In Hebrew, when the Bible is speaking about hear, the Bible say, எபிரேய புஸ்தகத்திலே கேளுங்கள் என்றால், that you don't hear if you are not obedient yet. நீங்கள் கேட்கவில்லை என்றால்
அந்த வார்த்தைக்கு இன்னும் நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று அர்த்தம். Let me give it to you a sample. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்காக முன்வைக்க விரும்புகிறேன். I have a daughter. பாருங்கள், என் அருமையான சகோதரிக்கு ஒரு மகள் இருக்கிறார்கள். I'm in the kitchen. பாருங்கள், நான் சமையல் அறையில் and I call my daughter and say, daughter. And she responds, yes, mom. பாருங்க, நான் சமையல் அறையில் இருந்து கொண்டு மகளே என்று நான் கூப்பிடுகிறேன். என்னுடைய மகளும் அங்கே இருந்து அம்மா சொல்லுங்கள் என்கிற பதிலை தான் நான் கேட்கிறேன். 5 minutes later, I say, daughter. And she responds, yes, mom. 5 நிமிஷம் கழிச்சு மீண்டுமாக மகளே என்று நான் கூப்பிடுகிறேன். என்னுடைய மகளும் அதற்கு மறு உத்தரமாக அம்மா சொல்லுங்கள் என்று இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு சொல்லுகிற சத்தத்தை நான் கேட்கிறேன். 1 minute after, I raise my voice and say, daughter, can you hear me? பாருங்கள், மீண்டுமாக 1 நிமிடம் கழித்து என் மகளை பார்த்து மகளே என்று நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். நான் கூப்பிடுவது உன் காதில் விழவில்லையா என்று கடினமாய் நான் சொல்லுகிறேன். And she will respond, yes, I hear you. But I will say, but why you are not come here? என்னுடைய மகள் என்னை பார்த்து சொல்லுவார்கள், அம்மா நீங்கள் பேசின வார்த்தை என் காதில விழுந்தது. நான் சொல்லுகிறேன், காதில விழுந்துமா இன்னும் என்னிடத்தில் வராமல் இருக்கிறாய் என்று நான் கேட்பேன். She know if I call her is because I want that she come. நான் என் மகளை எதற்காக கூப்பிடுகிறேன் என்றால் என் மகள் என்னிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக தான் நான் கூப்பிடுகிறேன். She hear me. She say that she hear me. என்னுடைய மகள் சொல்லுகிறாள், அம்மா நீங்க கூப்பிட்ட சத்தம் என் காதுல விழுந்தது. காதுல விழுந்தது, ஆனா எதற்கு கூப்பிட்டீர்கள் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார்கள். But in my eyes, she didn't hear me because she didn't hear. She didn't obey. ஆனால் என்னுடைய பார்வையில் அது எப்படி தோன்றுகிறது, நான் கூப்பிட்ட போது என் மகள் என்னிடத்தில் வரவில்லை. நான் என்ன நினைக்கிறேன், நான் கூப்பிட்டதற்கு என் மகள் செவி கொடுக்கவில்லை அல்லது கீழ்ப்படியவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். The same way is with our God. We cannot say that we hear God if we are not obeying. அதே போலதான் நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு நாம் நம்முடைய செவியை சாய்த்து கவனமாய் கேட்கவில்லை என்றால் அதனுடைய உண்மையான அர்த்தம் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றுதான் அர்த்தம். So this is a 4 attitude that we putting you out to go to your goal. 1, believe. 2, march, move on, keep going. 3, hear. Hearing, listen, putting attention. 4, obedient. நன்றாக கவனிங்கள். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த இலக்கை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேர்மறையான 4 நல்ல சுவாபங்கள் எதுவென்றால், முதலாவதாக அவருடைய வார்த்தையை தேவனை விசுவாசிப்பது, இரண்டாவதாக அந்த இலக்கை நோக்கி பிரயாணப்படுவது, மூன்றாவதாக அவருடைய வார்த்தையை கேட்பது, நான்காவதாக கேட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்கிற 4 சுவாபங்களாகும். Hallelujah. Hallelujah. Attitude is your reflection or your behavior. நம்முடைய குணாதிசயத்தின் வெளிப்பாடுதான் நம்முடைய செயல்பாடுகளாய் இருக்கிறது. And when you have good attitude,
உங்களுக்கு நல்ல சுவாபம் இருக்கும் என்றால் now you're ready and you're aptitude. உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் You are equipment. You are ready to fulfill your purpose. You're ready to go to your final goal. உங்களுடைய குணாதிசயம் நன்றாக இருக்கும் என்றால் நீங்கள் அடைய போகிற இலக்கை நீங்கள் சரியாக போய் சென்றடைவீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. Give your best all the time. எப்பொழுதும் தேவனுக்கு உங்களுடைய சிறப்பானதையே கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். Can be in the little or can be in the big issue. Give your best. God look in your heart, your attitude. சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ எதை செய்தாலும் தேவனுக்கு சிறந்ததை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவன் உங்களுடைய சுவாபத்தை தான் பார்க்கிறார். மனதின் யோசனைகளை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். Don't go to your past. Don't murmur. Don't idolatrize. நன்றாக கவனிக்குங்கள். சந்தேகப்படாதிருங்கள். பின்மாற்ற ஜீவித்திற்குள்ளாக போகாதிருங்கள். நம்முடைய மேல் அதிகாரத்திற்கு விரோதமாய் முறுமுறுக்காதிருங்கள். விக்கிரக ஆராதனை செய்யாதிருங்கள். Amen. Hallelujah. God want to use your life in this hard time. Okay? In the hard time, God want to use your life. இந்த கடினமான சூழ்நிலை மத்தியிலே தேவன் உங்களை தம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். We pray, and I want to ask Pastor Victor to pray for you, and let's go be open with the Lord. You can confess at the Lord, Lord, forgive me for my negative attitude. Okay? நாம் இப்பொழுது ஒன்றாக இணைந்து பாஸ்டர் விக்டர் உங்களுக்காக ஜெபிக்க போகிறார். நம்முடைய உள்ளத்தை திறந்து தேவனை நோக்கி, ஆண்டவரே, என்னுடைய எதிர்மறையான சிந்தனைகளுக்காக என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு நம்முடைய எதிர்மறையான சிந்தனைகளை நாம் விட்டு நேர்மறையான சிந்தனைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. Amen. Go ahead, Pastor. ஆமென். பிதாவே, இந்த வேளையிலே உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினபடினால ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மறுரூபத்தை உண்டாக்கினபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக காணப்படுகிறதான எதிர்மறையான சுவாபங்களை கர்த்தர் அகற்றி போடும். சூழ்நிலைகள் கடினமாகும் போது எங்களுடைய நேர்மறையான சிந்தனைகள் எல்லாம் எதிர்மறையான சிந்தனைகளாக மாறிவிடுகிறது. அதற்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. எப்பொழுதும் தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நாங்கள் நேர்மறையான சிந்தனை கொண்டு நாங்கள் முன்னேறும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். இந்த அருமையான கிளாஸை எடுத்த அருமையான பிஷப் எமெல்டாவையும் அருமையான பிஷப் டக்கர் அவர்களையும் அருமையான சகோதரி ஈத்தன் அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபை தொடர்ந்து வழி நடந்துட்டோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமென். Amen. Stotram. Amen. Stotram. Hallelujah. Your attitude, Amen. your Hallelujah. positive attitude. Okay, bring you to your aptitude. உங்களுடைய நல்ல சுவாபம் நேர்மறையாய் இருப்பதாக. உங்களுடைய நேர்மறையான சுவாபம் உங்களுடைய பெரிய பெரிய இலக்கை அடைய உதவி செய்ய உதவிகரமாய் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். Thank you so much for your attention. உங்களுடைய கவனத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் கவனமாய் கேட்டீர்கள்.
கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Namaste. ஸ்தோத்திரம். நமஸ்தே. ஆமென். Amen. Amen. God bless you. Have a beautiful night. May